ஹோண்டா ஆக்டிவா 4G மாடலு. நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்பீடாமீட்ரு ஓடலைன்னு சொல்லிக்கிறாங்க கஸ்டமரு. அதனால் இப்போ நம்ம ஸ்பீடாமீட்ரு கேபிள் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மேலே வர டூம் வைசரை நம்ம கட்டணும். மொத்தம் 5 ஸ்க்ரூ வரும். இங்கே கீழே ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். இந்த வண்டியில் இந்த ஸ்க்ரூ இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். கைட்டோன்னா ஃபஸ்ட்டு டூமோ கைட்டி நம்ம வெளியில் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம மாட்டக்குள்ளே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒயரஸ் இண்டிகேட்டர் ஒயரு, ஹெட்லைட் ஒயரு எல்லாத்தையும் நம்ம கைட்டி எடுத்துக்குவோம். ரிமூவ் பண்ணி இப்படி கீழே வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இந்த நம்ம வந்து ஸ்பீடாமீட்டர் நெட்டு மேலே மீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கிற மீட்டரோட கேபிளோட நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வீலில் இருந்து அதை ரிமூவ் பண்ணி விடணும். ஸ்க்ரூ வர மாட்டேங்குது, ஸ்லிப்பாக இருக்குது. நம்ம கீழே ரிமூவ் ஆகி தான் இது கேபிள் கட்டாக இருக்குது கீழே. சரி, நம்ம வேறு கேபிள் போட்டு இப்போ மேலே இழுக்கணும். புது கேபிள் வாங்கி வந்துக்கிறோம். கம்பெனி கேபிள் எம்ஆர்பி 100 ரூபா வருது. இப்போ பழைய கேபிள் இந்த கேபிள் வச்சு புது கேபிள் இந்த கேபிள் 2 கேபிளும் வச்சு ஜாயின் பண்ணி டேப் அடிப்போம். டேப் அடிச்சாச்சு. இப்போ நம்ம மேலேருந்து அந்த எண்டுலேருந்து நம்ம கேபிளை பொறியமாக மேலே இழுப்போம். ஒயர்லேருந்து முதல்ல நம்ம அழகாக வெளியில் எடுத்துக்குவோம். இது எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு வெளியில் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வெளியில் தனியாக எடுத்துகிட்டு கேபிளை பொறியமாக இழுப்போம். எண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். டேப்பை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாட்டிடலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேபிள் ஓட்டமாக எடுப்போம். நம்ம
மீட்டரோட இந்த எண்டில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். மீட்டரோட இந்த எண்டில் வந்து இது நம்ம ஃபுல் டைட் பண்ணிவிட்டு கட்டிங் அளவு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். நம்ம டைட் பண்ணியாச்சு. கீழே கனெக்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம கரெக்டாக லாக்கை படிய வைக்கணும். லாக் பண்ணியாச்சு. டைட் ஆகிடுச்சு கேபிள். இதுக்கு நம்ம கரெக்டாக மாட்டிக்கலாம். இங்கே ஸ்க்ரூ வந்து கையில், அதனால் நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டு பண்ணோம். திருப்பியும் அதேமாதிரி செட் பண்ணிடலாம். கேபிள் மாட்டியாச்சு. இப்போ நம்ம டூமை ஃபிட் பண்ணிடலாம். டூமை ஃபிட் பண்ணிவிட்டு மேலே மீட்ரு வந்து ஓடுதான்னு செக் பண்ணிக்குவோம். மீட்ரு ஓடுதான்னு செக் பண்ணுவோம். வீல் கீழே சுற்றி விட்டேன். இப்போ 10ல் இதுவாகுது. மீட்ரு கேபிள் மாற்றினா இப்போ மீட்ரு ஓடுது. ரன்னிங்கில் வந்து 30-40 போகும். இப்போ நம்ம கையில் சுற்றினால ஒரு 10-20 அப்படியே 5-10 காமிக்குது. திருப்பி நம்ம ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஹெட்லைட் ஹோல்ட்ரு, லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரு, ரைட் சைடு இண்டிகேட்டர், வச்சு டூமை செட் பண்ணுற வேண்டியதாக இப்போ நம்ம ஃபிட்டிங் ஆயிடுச்சு.